கண்ணொருவ பகுதியில் வனஜீவராசிகள் திணைக்களத்தால் பொறுப்பேற்கப்பட்ட யானைக்குட்டியுடன் அதன் உரிமையாளரும் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். யானைக்குட்டியின் உரிமையாளரை இந்த மாதம் 20ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கண்டி மேலதிக நீதவான் ஸ்ரீநாத் விஜயசேகர உத்தரவிட்டார். இந்த யானைக்குட்டியுடன் இருந்த மற்றொரு யானைக்குட்டி காணாமற் போயுள்ளதாக வனஜீவராசிகள் திணைக்களம் சார்பில் ஆஜராகியிருந்த சட்டத்தரணி கருணாநாயக்க பண்டார இன்று நீதிமன்றத்தில் அறிவித்தார். அனுமதி பத்திரம் தொடர்பில் காணப்பட்ட சிக்கலினால் கண்ணூர் பகுதியில் உள்ள வீடொன்றின் தோட்டத்திலிருந்து வனஜீவராசிகள் திணைக்களத்தின் சுற்றி வளைப்பு குழுவினரால் நேற்று இந்த யானைக்குட்டி பொறுப்பேற்கப்பட்டது. பேராதனை பல்கலைக்கழக மிருக வைத்திய பீடத்தில் யானை ஒன்று இருப்பதாக கிடைத்த தகவல்களுக்கு அமைய வனஜீவராசிகள் திணைக்களம் இந்த சுற்றி வளைப்பை முன்னெடுத்திருந்தது. யானைக்குட்டி தொடர்பில் முன்வைக்கப்பட்ட ஆவணங்களில் வேறுபாடுகள் காணப்பட்டதாக வனஜீவராசிகள் திணைக்களம் தெரிவிக்கிறது. இதன் பிரகாரம் யானைக்குட்டி மற்றும் யானைக்குட்டியின் உரிமையாளர் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். குறித்த யானைக்குட்டியின் வயது தொடர்பான அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்குமாறு இதன் போது உத்தரவிடப்பட்டது. குறித்த யானைக்குட்டி இன்று பிற்பகல் உடவளவு தேசிய சரணாலயத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. இதேவேளை கண்ணூர் பகுதியில் குறித்த யானைக்குட்டி தடுத்து வைக்கப்பட்டிருந்த வீட்டிற்கு வனவள பாதுகாப்பு அமைச்சர் பிஜித் விஜயமுனி சொய்சா நேற்று இரவு சென்றிருந்தார். சரியான தகவல்கள் கிடைத்தால் நிச்சயமாக நாம் சுற்றி வளைப்புகளை மேற்கொள்வோம். எனினும் அதிகாரிகளுக்கு இடையூறுகள் ஏற்படுகின்றன. எமது திணைக்களத்தில் சிறந்த அதிகாரிகள் உள்ளனர். யானைகள் சட்டவிரோதமாக இருந்தால் அவற்றை திணைக்களத்தின் பொறுப்பில் எடுக்க நானோ அதிகாரிகளோ பின்னிற்க மாட்டோம்.